நிறைய பேர் வந்து கேட்பாங்க 1000 ரூபாய்க்கு சாரி விற்கவே திணறோம், இந்த அம்மா 1,20,000 ரூபாய்க்கு புடவை அசால்ட்டாக விற்றுருது அப்படின்னு. ஒரு செல்லக்குட்டி பாக்ஸோடது தான் அது வந்து நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஸோ அவங்க எங்கள் மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட் அது. குழந்தைய வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க. ரொம்ப ஹெவி டிப்ரெஷன் போயிட்டேன். இப்போ நினச்சா கூட எனக்கு கண்ணில் தண்ணி வருது. பல நாள் தூங்காமல் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அந்த டிப்ரெஷன்லேருந்து என்னால் இன்னும் கூட மீள முடியல. நான் பேசும்போது வேணால் உங்களுக்கு காமனாக ரொம்ப போல்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். பட் என்னோட இன்னர் ஹார்ட் வந்து மாஃபிங் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்கம்மா அப்படிலாம் ஒரு தடவை வந்துதான் எனக்கு அதெல்லாம் பார்த்து அப்படிலாம் பண்ணுறாங்களா? அப்படிலாம் பண்ணுவாங்க. கேவலமான கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. லைவ் கட் பண்ணி வந்துச்சு இது மாதிரி நீங்க அப்படி இருக்க இப்படி இருக்க குண்டா இருக்க பாடி ஷேமிங் மாதிரி லைவ்ல ஒரு ஒஸ்ட் திங் எதுவுமே கிடையாது. ஆரம்பத்துலலாம் என்ன சொல்லாத வார்த்தைகளே இல்லை. காண்டாமிருக மாதிரி இருக்க. அதுக்கு முன்னாடி நான் ஒல்லியா இருந்தேன். ஈவன் என்னோட ஃபோட்டோகிராஃபர் டீம்ல கூட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அவங்களால வேகமாக கூட நடக்க முடியாது, மூச்செல்லாம் வாங்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணி. இன்னைக்கு இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பீப்புள் வந்து நம்ம திரும்பி பார்க்காதனால தான். நான் என்னை பற்றி பேசினா கூட விட்டுருவேன். ஆனால் என் ஹஸ்பண்டை மட்டும் யாராவது சொன்னால் உண்மையாகவே சொல்கிறேன், உரிச்சிருவேன் நான். அதில் ஒருத்தவங்க வந்து போட்டாங்க, உங்கள் வீட்டுக்கார் அவருக்கு சொட்டை, அவர் தொப்பையாக இருக்காரு, ஆம்பளைங்கெல்லாம் இப்போ வந்து பொம்பளைங்களை வந்து பிஸ்னஸ் பண்ண விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆம்பளை மாமா அதை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்க உங்களுக்கு அசிங்கமாக இல்லை. என் ஹஸ்பண்ட் தான் என்னை எங்கள் அப்பா, என் ஃப்ரெண்டாவோ எல்லா மாதிரியாவும் பார்க்குறேன். என் பிள்ளைங்கள டேடின்னு கூப்பிட்றனால நானும் டாடி 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 டாடின்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். Mabel, South India's most celebrated women's wear brand. இவன மாதிரி ஒருத்தன் ஏன் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். VCura Wellness, advanced scientific slimming, no pain, no surgery, any weight loss, இன்னும் smarter. லாஸ்ட் क्वेश्चन, எப்படி வந்து நீங்க ஒரு சாரியை 1,20,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க? ட்ரஸ்ட். இந்த 1,20,000ன்றது ஒரு செல்லக்குட்டி பாக்ஸோடது தான். அது வந்து நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஸோ அவங்க எங்கள் மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட் அது. ஒரு துணி கடையில் போய் நீங்கள் மேலே போய் பார்த்து ஒரு 40,000 ரூபாய்க்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு புடவை வாங்கினோன்னா கூட 10 புடவை எடுத்து ப்ளீட் பண்ணி மேலே வச்சு செல்ஃபி எடுத்து பார்த்து இதில் நான் எதை செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போடுற இடத்துல நான் ஓப்பனே பண்ணி காட்டாமல் அந்த சாரீ இதோட பல்லு இப்படி தான் மேம் இருக்கும், இது சூப்பராக இருக்குது எடுத்துக்கோங்க மேம் அப்படின்னு நான் சொன்னால் என்கிட்ட வாங்குறாங்கன்னா நான் எந்த அளவுக்கு அந்த இடத்துல அவங்களோட நம்பிக்கையை நான் சம்பாரிச்சிருந்திருப்பேன், எந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு விசுவாசமாக இருந்திருப்பேன். அதனால தான் அந்த சாரியை அதை விற்க முடியுது என்னால். என் மேலே என்னை நம்புகிறாங்க. நிறைய பேர் வந்து கேட்பாங்க 1000 ரூபாய்க்கு சாரி விற்கவே திணறோம், இந்த அம்மா 1,20,000 ரூபாய்க்கு புடவை அசால்ட்டாக விற்றுருது அப்படின்னு. அந்த அளவுக்கு நான் அதுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த செல்லக்குட்டி பாக்ஸ்னா என்ன? முதல்ல செல்லக்குட்டி பாக்ஸுங்கிறது ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு இல்லை ஒரு தம்பி அக்காவுக்கு கொடுக்குற ஒரு சீர்வரிசை. அது வந்து தீபாவளிக்கு பண்ணுறது தான் ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ நாங்கள் தீபாவளிக்கு கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீ கிஃப்ட் கொடுப்போம், ஃப்ரீ சாரீஸ் கொடுப்போம். ஏன்னா நமக்கு வருஷம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க லைவில் வந்துன்னு. அதுலேருந்து ஒரு 100 பேர் 150 பேருக்கு கிஃப்ட் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் கொடுத்தது ஒரு அண்ணன் கொடுத்த மாதிரி இருந்ததுன்னு அதை மைண்டில் வச்சுட்டு க்ரியேட் பண்ணதான் இந்த செல்லக்குட்டி பாக்ஸு. ஸோ தாய் வீட்டு சீதனம் சொல்லிட்டு தீபாவளிக்கு மட்டும் கொடுப்போம். அந்த பாக்ஸோட ரேட் வந்து 5,000 ருபீஸு. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது 5,000. ஸோ 5,000 வந்து இதோட 5வது வருஷம் இந்த செல்லக்குட்டி பாக்ஸ். இந்த தீபாவளி வந்து 50th இயர் தீபாவளி எங்களுக்கு. ஸோ 50th இயரில் தான் நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. ஆக்சுவலி இது வரைக்கும் 4 தீபாவளி பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் இந்த வாட்டி நாங்கள் அதை ப்ரமோஷனே பண்ணலை, பட் 500+ பாக்ஸ் போயிடுச்சு. இந்த வாட்டி கிஃப்ட்டும் ஜாஸ்திங்கிறனால நாங்கள் அதை ப்ரமோஷன் பண்ணலை. ஆக்சுவலாக 5,000 ருபீஸ்க்கு 3,000 ருபீஸ் சாரி, 1,000 ருபீஸ்க்கு ஆரி ஒர்க்கு, 1,000 ருபீஸ்க்கு நெக் செட்டு அவங்க கட்டினதுக்கு அது போயிடும். சீர்வரிசை தட்டு, திருமங்கல்ய கயிறு, மஞ்சக்கிழங்கு, குங்குமம், மருதாணி, 11 ரூபா காசு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்டாக 5,000 ருபீஸ்க்கு 2 கிராம்ஸில் சில்வர் காயின். இதான் நீங்கள் எக்ஸ்ட்ரா நாங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். ப்ளஸ் ஒரு பாக்ஸு, அது ஒரு மேக்னெட் பாக்ஸு, அது செம்ம வர்த்தாக இருக்கும் அந்த பாக்ஸு. அந்த பாக்ஸ்க்குள்ளே இதெல்லாம் வச்சு ஆப்பிள் பாக்ஸ் பார்த்துருக்கீங்கல்ல, எப்படி ஒரு லக்ஸரியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸு, பிக் சைஸில். அந்த பாக்ஸில் எல்லாத்தையும் உள்ளே வச்சு மேலே பபிள் ரேப்பர் போட்டு கொரியர் கவரில் போட்டு கஸ்டமருக்கு 2 மை டியர் செல்லக்குட்டின்னு போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ இந்த பாக்ஸை அண்ணன் தம்பி இல்லாதவங்க எனக்கு இல்லை அப்படின்னா நீங்களே உங்களுக்கு வாங்கிக்கலாம். இல்லை அண்ணன் தம்பி இருந்தும் எனக்கு யாரும் செய்யலைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்தாடா தம்பி அக்காட்ட கொண்டு வந்து தீபாவளிக்கு கொடுறா அப்படி சொல்லி வாங்கிக்குவாங்க. இல்லை உங்களை நீங்களே செல்லம், நான் தாங்க எனக்கு செல்லம், என்னதான் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க தீபாவளிக்கு செல்ஃபாக கிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. இது வந்து கிளாசிக்
ப்ரோ ப்ரீமியம்னு 3 இருந்தது. அதாவது 5,000, 10,000, 20,000. இந்த ஃபேக்ட்ரி சேல் பண்ணோம் இல்லையா, இப்போ கடைசியாக வந்து சில்க் சாரீ ஃபேக்ட்ரி சேல் பண்ணோம். இந்த ஃபேக்ட்ரி சேலில் ஸ்பாட்லேயே 60,000, 70,000க்கெல்லாம் பட்டு சாரீஸ் சேல் ஆச்சு. ஏன்னா பட்டுக்கு ஒரு பவர் இருக்கு, மேக்னெட் மாதிரி. நீங்க ஒரு பட்டு புடவை வாங்கினீங்கன்னா பட்டு வாங்கிட்டே இருப்பீங்க. ஆமா, பட்டு வெரி பாசிட்டிவ். பட்டு வந்து ஒரு மேக்னெட் பவர் இருக்கு. பட்டுக்கு ஈர்ப்புத்தன்மை ஜாஸ்தி. ஸோ நீங்க பட்டு சாரி ஒன்று வாங்கினீங்கன்னா அதுக்கு மேல பட்டு சாரியே வச்சீங்கன்னா அதோட ஈர்ப்புத்தன்மை ஜாஸ்தியா இருக்கும். புதுசா இருக்கே. ஆமா, அதனால நான் ஒரு பட்டு சாரி ஒன்று வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் கஸ்டமர்ஸ் கிட்ட. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்க கைராசி, நான் ஒன்று வாங்கினேன் இப்போ பாருங்க எத்தனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பட்டு ஒன்னே ஒன்று வாங்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கினவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட எல்லா ரேஞ்சிலயும் இருக்கு, 1 லட்சம் ரூபாய்க்கு இல்ல, எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, 1 lakhல ஒரு சாரி வித்தரணும்டா அப்படின்னு இந்த ஃபேக்டரி சேல்ல அது கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா இஎம்ஐயா கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இவர்கிட்ட பேசினேன், இஎம்ஐ எப்படி கொடுக்கறது, நமக்கு அது பாசிபிளே கிடையாது. அப்படி நம்ம எல்லாருமே ட்ரஸ்டபிளாவும் இருப்பாங்களான்றது டவுட் தான். டவுட் இல்லை. இப்போ ஒரு மாசம் கட்டுவாங்க, மறு மாசம் முடியாது மேடம் எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க மேடம்னா நம்ம என்ன பண்றது, அந்த சாரி நம்ம வாங்கி வச்சுட்டு தானே கொடுக்கணும். அதனால சரி யோசிச்சுட்டே இருந்துட்டு தான் இந்த செல்லக்குட்டி பாக்ஸை பிளான் பண்ணோம். அதில் தான் அந்த 1,20,000 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 18 பாக்ஸ் புக் ஆயிருக்கு. ராயல் கிரவுன் ஆக்சுவலாக ராயல் கிரவுன், கிளாசிக், ப்ரோ, பிரீமியம், எலைட், சிக்னேச்சர் அண்ட் பிரஸ்டீஜ் அண்ட் ராயல் கிரவுன். சோ இந்த மாதிரி எல்லா பாக்ஸ்க்குள்ள என்னலாம் இருக்கும்? இந்த ராயல் கிரவுன் பாக்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 1 lakh ரூபியோட பியூர் சில்க் இருக்கும். அது முழுக்க புடவே 1 lakh ரூபி. புடவை மட்டும் 1 lakh இருக்கும். முழுக்க வெள்ளி அண்ட் காப்பர் ஜரிகையிலான புடவை முழுக்க. ஸோ அந்த சாரி வந்து 1 lakhக்கு இருக்கும். 10,000 rupeesக்கு ஆரி ஒர்க், புடவையே 1 லட்சம் ரூபாய். அப்ப ஒர்க் எப்படி இருக்கணும், அதனால ஆரி ஒர்க் மட்டும் அந்த சாரியிலே ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி அதுல 10,000 ஒர்க் எக்ஸ்க்ளூசிவா அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு 1000 ரூபாய்க்கே அவ்வளவு சூப்பரா கொடுப்பேன். அப்ப 10,000 ரூபாய்க்கு எப்படி கொடுப்பேன் பாருங்க. இதுக்காகவே டிசைனர் கிட்ட பேசி 10,000னா இப்படி கொடுக்கணும்னு. இப்போ 1000 ரூபாய்க்கு 10,000 rupeesக்கு அதுல ஆரி ஒர்க், 10,000க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்லரி. ஸோ 1 லட்ச ரூபா புடவை, 10,000 ரூபா ப்ளவுஸ்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லரியாக இருக்கணும். ஸோ நான் என்ன சொன்னேன்னா ஜடுவில் கொடுக்கலாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும், அப்படியே போடும்போது செலிப்ரிட்டி மாதிரி இருக்கணும், என் ஆள் அவன் அப்படின்ற மாதிரி தான். அவங்க என்னை பொறுத்தவரையும் என் கஸ்டமர் வந்து என்னோட ஆள், அவன் தேவதடா அப்படிங்கிற மாதிரி அவங்க போகும்போது செம்மையாக இருக்கணும். அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள நான் ரசிக்கிறேன். ஒவ்வொருத்தரையுமே நான் ஒவ்வொரு சாரியுமே ஒவ்வொருத்தரை மைண்டில் வச்சுட்டு தான் ரசிப்பேன். இவங்களுக்கு இது கட்டினா அழகாக இருக்கும், இவங்க இது எப்படி போட்டால் அழகாக இருக்கும்னு. ஸோ இப்போ அவங்க கட்டினா அந்த 120க்கு அது வந்துடும். காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின். இந்த செல்லக்குட்டி பாக்ஸில் மட்டும் நான் வந்து உண்மையாகவே எந்த ப்ராஃபிட்டும் வைக்கல. ஏன் வைக்கல, நீனா அவ்வளோ தாகியாடலாம் கேட்பாங்க. வைக்கல ஏன்னா இது வந்து சென்டிமெண்ட்டாக ஆரம்பித்த ஒரு விஷயம். ஓகேவா, எனக்கு வருஷம் பூரா மேடம் இந்த புடவை வாங்கிக்கோங்க மேம்னு நான் ஒருத்தர் பேர் சொல்லி சொன்னால் அவங்க அந்த அடுத்த செகண்ட் அந்த சாரியை புக் பண்ணுவாங்க. நான் சொன்னால் நம்பி வாங்குவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நான் சம்பாரிச்சு வச்சுருக்கேன். மேம் இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மேம், புக் பண்ணுங்க மேம். நான் ஓகே கீத்துமா அப்படின்னு டக்குன்னு போய் புக் பண்ணுறாங்க. அப்போ அப்படி பண்ணவங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் மார்ஜின் இல்லாமல் கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லைல்ல. இது முழுக்க ஆத்ம திருப்திக்காக மட்டுமே நான் செய்கிற தொழிலுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கணும். என் கஸ்டமரால் தான் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். என் கஸ்டமர் போடுற அந்த ஆர்டரால் தான் நான் இன்றைக்கி உட்காந்துருக்கேன், பேசுகிறேன், இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஃபேமஸாக இருக்கேன்னா அதுக்கு முழுக்க என் கஸ்டமர்ஸ் கொடுக்குற சப்போர்ட்டு. அதனால் அவங்களுக்காக எந்த மார்ஜினும் இல்லாமல் அதில் கிடைக்குது மார்ஜின். அந்த மார்ஜினை நான் அப்படியே 1 கிராம் கோல்டு காயின் திருப்பி அவங்களுக்கே செய்வோம். 1 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறோம். சீர்வரிசை தட்டு இல்லாமல் எப்படி சீர்வரிசை, அதே லிஸ்ட். சீர்வரிசை தட்டு, திருமங்கல்ய கயிறு, மஞ்சக்கிழங்கு, குங்குமம். அந்த மஞ்சக்கிழங்கு உரசி பூசும் போதெல்லாம் என் ஞாபகம் வரணும். ஸோ அதனால வந்து அந்த மஞ்சக்கிழங்கு, சீர்வரிசை தட்டில் குங்குமம், திருமங்கல்ய கயிறு, ஒரு குட்டி கண்ணாடி. அந்த கண்ணாடி நிறைய பேர் பூஜை ரூமில் வச்சிருக்கேன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. அப்புறம் 2 வளையல், அப்புறம் ஒரு மருதாணி. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கூட ஒன்று வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், முடிஞ்சா ஸ்வீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அதான் அந்த டைமில் எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பண்ணி எல்லாத்தையும் அந்த பாக்ஸில் வச்சு ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு அதை அனுப்பிச்சி விட்ருவோம். அதுவுமே வெரி லிமிட்டட் தான், ரொம்ப டிமாண்ட், ரொம்ப லிமிட். ஏன்னா கோல்டு ரேட் ஹை ஆகிட்டே இருக்குல்ல. இப்போ நான் எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கான கோல்டு போய் அன்னைக்கு 10 பேருக்கு தான் சொல்லியிருந்தோம், அதனால 10 பேருக்கு கிராம் வாங்கிட்டேன். இப்போ என்னடானா இப்போ மறுபடியும் 8ன்ற சில பேர் சொன்னாங்க ஸ்டாஃப்ட்டு 5ஆம் தேதிக்கு மேலே நான் பே பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. நான் சொன்னேன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குள்ள சொல்லுமா, இப்போ தான் குறையுன்றாங்க, ஜூலையில் தான் குறையுன்றாங்க. ஏன்னா அதில் வர மார்ஜினை நம்ம முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கிடுவோம். ஸோ ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வெள்ளி காயின் தான். அந்த க்ரௌனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு
உங்களுக்கு கோல்டு கோல்டு காயின். காயின். ஓகே. நிறைய கமெண்ட்ஸ் வந்து குழந்தைய பத்திலாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க குழந்தைய வச்சு மார்க்கெட்டிங் பண்றீங்க, வந்து ஏதோ சைல்டு லேபர் மாதிரி பண்றீங்க, அண்டர் என்னமோ போட்டிருந்தாங்க. அண்டர் ஏஜ்னு போட்டுருந்தாங்க. அண்டர் ஏஜ் மாதிரி போறீங்க, எனக்கு கரெக்டா ஞாபகம். அண்டர் ஏஜ் மாதிரி நீங்க மாடலிங் பண்ண சொல்றீங்க, அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து உங்களை சார்ந்ததா இருந்துச்சு, உங்களை வந்து ஹர்ட் பண்ணதா இருக்கட்டும், உங்களை பாடி ஷேம். பட் நம்ம குழந்தைய ஒருத்தவங்க சொல்றாங்கன்றப்ப உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப ஹெவி டிப்ரெஷன் போயிட்டேன். இப்போ நினச்சா கூட எனக்கு கண்ணில் தண்ணி வருது. என்னால் அதை அக்செப்டே பண்ண முடியல. அப்படி பார்த்தா குழந்தைங்களாம் மாடல்ஸாக இருக்கவே முடியாதே. எல்லா குழந்தைங்களையும் மாடல் இருக்கிறனால தானே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மாடல் காட்டுறாங்க. அது ஒரு அவங்களோட சின்ன புத்தியை காட்டுது. அது என்னால் இவ்வளோ தூரம் பேச முடிஞ்சா கூட என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்ம பிள்ளைய போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் தூங்காமல் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி மென்டலி நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகி, இவங்க கமெண்ட்ஸை ஈஸியாக போட்டுட்டு போயிடுறாங்க, ஒருத்தரை பற்றி பேசிட்டு போயிடுறாங்க. அதால் நாங்கள் எவ்வளோ சஃபர் ஆகுறோம், எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேது. யாருக்குமே காசு ஃப்ரீயாக வராதுங்க. அப்படின்னா இப்போ குழந்தை நட்சத்திரன்ற ஒரு யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. சைல்டு ஆர்டிஸ்ட் ஒரு இது Child artist செக்மெண்ட் எல்லாம் போயிடும். அப்போ எல்லாருமே ஒர்க் தான் பண்றாங்க. பட் ஈவன் என்னன்னா எங்க டாக்டர் தான் வந்து எங்க இதுல மாடலா ஆக்ட் பண்றாங்க. ஸோ ஷி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் அம்மா மாதிரி தானே பொண்ணு இல்ல. கண்டிப்பா ட்ரெஸ் பண்ண பிடிக்கும்ல நம்ம குழந்தைங்க, அவங்களுக்கு நம்ம தானே ரோல் மாடலு. அப்ப நம்மளை பார்க்கும்போது அம்மா நானும் மாடலா வரட்டுமாம்மா, நீங்க ஏன் வேற யாரையோ தேடுறீங்க அப்படின்னு அவ கேட்டதுனால வெரி டேலண்டட் ஆக்சுவலா. ஸோ அதனால அவங்களுக்கு தெரியாதே கிடையாது. நீங்க இந்த லிப்ஸ்டிக் போடுங்க அம்மா, இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க, இதே மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டாலாம் தெரியும். அவ ஃபுல்லா கரைச்சு குடிச்சு வச்சிருப்பா. இன்ஸ்டால எல்லாமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பா. எந்த இடத்துல என்ன கிடைக்குது, இதை பண்ணா இதை வரும், இதை பண்ணா. நீங்க எந்த டாபிக் சொன்னாலும் சொல்ல, நீ மினி கூகுளா பாப்பா, எந்த டாபிக்க சொன்னாலும் அதை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லுவேன். அவ எல்லாத்த பத்தியுமே பேசுவா. ஈவன் என் 2 கிட்ஸ் என் ஹஸ்பண்ட் தான் என்னை வளர்க்குறதே. அந்த மென்டலி நான் அந்த டிப்ரெஷன்ல இருந்து என்னால இன்னும் கூட மீள முடியல. நான் பேசும்போது வேணா உங்களுக்கு காமனாக ரொம்ப போல்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். பட் என்னோட இன்னர் ஹார்ட் வந்து ரொம்ப சென்டிமெண்ட், ரொம்ப எமோஷ்னலு. ஒரு அம்மாவா பாக்குறப்ப நான் பெத்த புள்ள, அவளை வந்து இப்படி சொல்லும் போது என்னால் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? பல நாள் தூங்காமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதை எப்படி சொல்கிறது, ரொம்ப மோசமான ஒரு டிப்ரெஷனில் போய் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னங்கடா உங்களுக்கு என்ன தெரியும் இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளையை நம்ம கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. குழந்தைங்கன்னு கூட இல்லாமல் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம பிள்ளை நம்ம கண்ட்ரோல்குள்ளேயே இருக்குது. அதோட கவனம் அங்கே இங்கே செதறக்கூடாது. படிப்பில் இருக்கணும், இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கணும், 2த்துல தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம அதை பார்த்து எங்கன்னா போயிடுச்சுன்னா அப்படி அரவணைச்சி கொண்டு வந்து நமக்குள்ளேயே நம்ம ஒரு சின்ன கூடு, இந்த கூட்டுக்குள்ளே அழகாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். எங்கேருந்தோ வந்து எதையோ கமெண்ட்ஸ் போட்டு போகிறாங்க. இப்போ சொல்கிறேன் எங்கேருந்தோ வந்து, ஆனால் அந்த நேரம் அது வலிக்குது. அது இப்போ என்ன கண்ணில் தண்ணி வந்துடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். அவ்வளோ வலிச்சிச்சு எனக்கு. நான் அவ்வளோ மோசமான நிலைமைக்கு போனேன். அந்த டிப்ரெஷன் உங்களுக்கு ரொம்ப பாதிச்ச ஒரு கமெண்ட், மேமை பத்தி இருக்கலாம், இந்த மாதிரி இப்போ குழந்தைங்களை பத்தி இருக்கலாம், ஃபேமிலி பத்தி பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் இருக்குப்போ? இல்லை, நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது என்னோட வீவை தான் நான் மாற்றிப்பேன் எப்போதுமே. இந்த கமெண்ட் போடுறவங்கள பற்றி தான் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன் வராதா உங்களுக்கு? இல்லை, அது அப்படி கோவம் வந்தால் நானும் அவங்கள மாதிரி ஒரு நார்மல் மனுஷனாக மாறிடுவேன்றத. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்னென்னா, இந்த கமெண்ட் போடுறவங்களோட மனநிலையோ இல்லை அவங்களோட சூழ்நிலையோ சரியில்லாமல் இருந்துட்டு இருக்கு. பட் நான் இப்போ அதை நினச்சி நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போதுமே என்னோட சூழ்நிலையை வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸாக இருக்கிற ஒரு இடமா வச்சுருப்பேன். இப்போ என் ஒய்ஃப் வந்து என்றைக்குமே அந்த சோகத்தை, எந்த சோகமும் அவளை தாக்கக்கூடாது, என் குழந்தைக்கு வந்து எந்த சோகமும் தாக்கக்கூடாது, எந்த சோகத்தையும் எப்படி கையாளணும், ஒரு பொண்ணா எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு பையனை எப்படி ஹேண்டில் பண்ணணும். இப்போ என் பொண்ணுகிட்ட போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின், ஒரு 10 ஜென்ஸ் அங்கே நின்று அட்டன்டைத்தில் கேள்வி கேட்டாலும் 10 பேரும் ஷார்ப் ஆன்சர் பண்ணுவாங்க. என்ன சார் சொல்லுங்கள், what do you want, இப்படி தான் பேசுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு போல்டு மைண்ட் செட்டு, மென்டல் ஹெல்த் அவங்களுக்கு அவளை நீங்க டிகிரேட் பண்ணவே முடியாது. நீங்கள் டவுன் பண்ணி வார்த்தையால் அவங்களை காயப்படுத்தவே முடியாது. அவங்க அந்த அளவுக்கு அதனாலலாம் பிரேக் ஆக மாட்டாங்க. அவ வந்து அவங்க அப்பாவோட அப்படியே, அவங்க அப்பா அவளை, என் பசங்களை அப்படிதான் அவர். ஆக்சுவலி நான் ரொம்ப அழுமூஞ்சி, ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லலாம் வந்து பயங்கரமான அழுமூஞ்சி, சரியான அழுமூஞ்சி. எல்லாத்துக்கும் அழுவேன், எல்லாத்துக்கும் பயப்படுவேன். இன்னைக்கு நான் இவ்வளோ போல்டாக இருக்கேன், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா இவங்களால மட்டும்தான். இந்த லைசன்ஸ் கழுத்தில் ஏறினதுக்கு அப்புறம் தான் அந்த திமிரு, அந்த ஹெட் வெயிட்டு எல்லாம். உண்மையை சொல்லணும்னா இவர் மாதிரியே எங்கள் அம்மா என்னை இப்படி போட்டாங்க. அவன் கிடக்க, அவன்லாம் ஒரு ஆள், அவன் யார் அவன், உன்ட்ட வந்து நேரில் வந்து பேசுவானா, அவள்லாம் பேசுகிறான், அம்மா மாஃபிங் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்கம்மா அப்படிலாம் ஒரு தடவை வந்துதான் எனக்கு. அதெல்லாம் பார்த்து அப்படிலாம் பண்றாங்களா? அப்படிலாம் பண்ணுவாங்க. போட்டு எங்க அம்மா, தம்பி என்னம்மா சொன்னாப்ல, சி அதை டெலீட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னாருமா அப்படின்னு.
நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இன்னைக்கு இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான பீப்புள் வந்து நம்ம திரும்பி பார்க்காதனால தான். நம்ம பார்த்தவங்கலாம் யாரு, நல்லா வளர்ந்தவங்க, தொழிலில் சாதிச்சவங்க, நிறைய உண்மையை பேசி வளர்ந்து, நீங்கள் உயரமாக போக போக என்ன ஆகிட்டே இருப்புன்னா, இந்த கெட்டவங்கலாம் கிட்ட வரவே முடியாது. ஒன்லி நல்லவங்க மட்டும்தான் உங்களை ரீச் பண்ண முடியும். உங்கள் கூட பழகிற சரௌண்டிங்லாம் மாறிடும், எல்லாமே மாறும். அந்த மாற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நல்லதை நோக்கி போகணும். அதில் தெளிவாக இருந்தோம்னா நம்ம யாரும் காயப்படுத்தவே முடியாது. அதை நான் எங்கள் வீட்லேயும் சரி, எங்ககிட்ட இருக்க ஸ்டாஃப் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் கெட்டதெல்லாம் பார்க்காதீங்க, அதை மறக்க நினைங்க. நான் எந்த ஒரு பொட்டிக்கோட பேஜையும் பார்க்கறதில்ல, எல்லாரையுமே பிளாக் பண்ணி வச்சிருக்கேன், யாரையுமே பார்க்கறதில்ல. நான் பார்ப்பேன், யாரை பார்ப்பேன்னா என்னை விட 10 அடி மேலே இருக்கவங்கள பார்ப்பேன். எனக்கு ஈக்குவலாக இருக்கவங்கள நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு ஈக்குவலாவோ என்னை விட ஒரு 2 அடி மேலே இருக்கிறவங்கள நான் எப்பவுமே பார்க்க மாட்டேன். என்னை விட 10 அடி மேலே இருக்கவங்கள பார்த்தாதான் அவங்க என்ன மாதிரி அவங்க பிஸ்னஸ் க்ரோத்துக்கு டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுமே தவிர, நமக்கு ஈக்குவலாக இருக்கவங்கள பார்த்துட்டு நம்மளும் வந்து பொழுதன்னைக்கு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி சண்டை போட்டுட்டு ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸு, நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கே பண்ணிட்டு இருந்தால் நம்ம கீழே தான் போவோமே தவிர நம்ம மேலே வரவே மாட்டோம். பட் இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கூட என்னால் கொஞ்சம் இன்னும் நான் இவரை பற்றி வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வரும். ஆமாம் வந்திருக்கு. எனக்கு நான் என்னை பற்றி பேசினா கூட விட்டுருவேன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு விட்டுருவேன். நான் நினைப்பேன் ஆக்சுவலா, சரி அதான் இந்த மாதிரி என்னை பத்தி வேற போட்டு எதுக்கு, அவளை பத்தி போனா கூட கொஞ்சம் விட்டுருவேன், போயிருவா. ஆனா என் ஹஸ்பண்டை மட்டும் யாராவது சொன்னா உண்மையாவே சொல்றேன், உரிச்சிருவேன் நான். என் ஹஸ்பண்ட் தான். ஏன்னா எங்க அப்பா எனக்கு வந்து நான் இவரை டேடின்னு கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அப்பா இல்லை. அந்த முதல் ஆணோட அன்பை கொடுத்தது, லவ், கேரு எங்கள் அம்மா வரைக்கும். அப்பா அப்பா சாப்பிடுங்கப்பா, தம்பிலாம் ரொம்ப ரேராக தான் சொல்லுவாங்க, அப்பா வந்துட்டிங்களாப்பா வாங்கப்பா சாப்பிடுங்கப்பா. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு முதல் ஆண்மகன், வாயில் பேசக்கூடிய ஆண்மகன். ஏன்னா என் தம்பி வந்து டெஃபெண்டம் இல்லையா, ஸோ அதனால் வந்து பேசுகிற மாதிரியான ஒரு ஆண்மகன் இவர். ஸோ அதனால் நாங்கள் வந்து இவர்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் மாமா இருக்கும் போது நான் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் தம்பி வந்ததுக்கப்புறம் தான் அப்படின்ற அளவுக்கு. ஸோ நான் இவரை வந்து எங்கள் அப்பாவாவோ என் ஃப்ரெண்டாவோ எல்லா மாதிரியாவும் பார்க்குறேன். என் பிள்ளைங்கள டேடின்னு கூப்பிட்றனால நானும் டேடி 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 டேடின்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போ. ஸோ அந்த அளவுக்கு நான் பார்க்குறேன். இவரெல்லாம் யாராவது சொல்லிட்டா உண்மையாகவே எனக்கு வர்ற கோவம் என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கோவம் வரும். அதில் ஒருத்தவங்க வந்து போட்டாங்க, உங்கள் வீட்டுக்கார் அவருக்கு சொட்டை இருக்குது, அவர் தொப்பையாக இருக்காரு, என் புருஷனுக்கு சொட்டையாக இருக்குது தொப்பையாக இருக்குது, நீ ஏன் வருத்தப்படுற, அதெல்லாம் வருத்தப்படுற, யாருக்குங்க முடி கடைசி வரைக்கும் கொட்டாமல் 100 வயசு வரைக்கும் முடி கண்ணங்கரேர் இருந்துக்கிட்டு சாப்பிட்டா யாருக்கு தொப்பை இல்லாமல் இருக்கு, அதெல்லாம் அவங்கவுங்களோட பர்சனல். இந்த அளவுக்கு அடுத்தவங்க விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்க உங்களுக்கு அசிங்கமா இல்லை? அப்போ அதை தான் கேட்குறேன். பாடி ஷேமிங் பண்ணுறதுக்கு நீங்கள் அழகாக இருக்கீங்களா, போய் உங்கள் கண்ணாடியில் உங்கள் மிரரில் உங்கள் ஃபேஸை பார்ப்பீங்களா? அடுத்தவங்களை ஏன் பாடி ஷேமிங் பண்ணுறீங்க? ரெண்டாவது இவர் ஏன் புருஷன், எனக்கு பிடிச்சா போதும் இவர் எப்படி இருக்கணும், நீங்கள் அதை வருத்தப்படுறீங்க? எனக்கு அதுதான் புரியல. அடுத்தவங்கள பற்றி ஈஸியாக குறை சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆம்பளைங்கெல்லாம் இப்போ வந்து பொம்பளைங்களை வந்து பிஸ்னஸ் பண்ண விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆம்பளை மாமா அதை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து இங்க திறமை இல்லாதவங்க தான் இருக்காங்க, ஆம்பளை பொம்பளைங்கிறது கிடையாது. அது வந்து மேபி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லாருக்குமே எல்லா திறமையும் இருக்கு. திறமையை வளர்த்துக்கிறவங்க வேலை போகிறாங்க. அதை பிரித்து பார்க்குற மைண்ட் செட் எனக்கு கிடையாது. நான் வந்து என் பொண்ணை ஒரே மாதிரி தான் பார்க்குறேன், என் பையனை ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். யாருக்கு திறமை இருக்கோ அவங்க வளர போகிறாங்க. பிற்போக்கு சிந்தனை, படிப்பறிவு இல்லாதவங்க தான் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ரொம்ப ஓல்டு இல்லை, இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப எஜுகேட்டடாக தான் இருக்காங்க. ஈவன் அன்எஜுகேட்டட் பீப்புளே ரொம்ப இப்போ இருக்கிற இதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் 2 பேர் வேலை பார்த்தா தாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சம்பாதிக்க முடியும். இப்போ எங்கள் வீட்டிலன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து பர்ச்சேஸு சேல்ஸ் பார்த்தா இந்த சேல்ஸு பர்ச்சேஸ்க்கு பின்னாடி இருக்கிற அவ்வளோ பேக் அண்ட் ஒர்க்கும் என் ஹஸ்பண்ட் பார்க்குறாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஃபேம் பஜாரை நடத்துகிறோம். அப்போ 2 பேரும் தான் வேலை பார்க்குறோம். நான் ஸ்க்ரீனில் வரேன், அவர் ஹாஃப் ஸ்க்ரீனில் வேலை பார்க்குறாரு. அதுக்காக நீங்கள் அவர் வேலை பார்க்கல இந்த அம்மா வேலை பார்க்குது நீங்களாம் நினச்சிட்டா அது உங்களோட முட்டாள்தனம். அதுக்கெல்லாம் நான் உட்காந்து ஒவ்வொரு தடவையும் சார் அப்படி இல்லை சார் இது இப்படி சார்னு என் குடும்ப கதையை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வர்றது என் ப்ராடக்டை பார்க்கறதுக்கு, என்னோட ப்ரெசன்டேஷனை பார்க்கறதுக்கு. பார்த்துட்டு பிடிச்சா வாங்குங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நிறைய இஷ்யூஸ் இப்போ ரீசெண்டாக வந்து நங்கநல்லூரில் அவங்க
காரணமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து லைக் ரொம்ப இன்செக்யூர்டா, அவங்க ஒய்ஃப் வந்து சோஷியல் மீடியால வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறது அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அந்த ஃபேமா இருக்கட்டும், அவங்க புடவை கட்டுற விதமா இருக்கும், இது நிறைய இடங்கள்ல பிரச்சனை. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படின்றப்போ உங்களுக்கு ஆஸ் அ ஹஸ்பண்டா வந்து பார்க்குறப்போ இந்த விஷயங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? சோஷியல் மீடியாவில் ஒரு விமனா அவங்க வந்து டெய்லியும் சாரி ட்ரைப் பண்றது, அழகா ட்ரெஸ்அப் பண்ணி வந்து தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்குது. உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அது பார்க்குறப்போ? ஆக்சுவலாக வந்து இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு ஒரு இந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து நீங்கள் எந்த அளவுக்கு படிக்க வைக்கிறீங்களோ சரி, எவ்வளோ பணம் கொடுத்து அவங்கள பெரிய லெவலில் ஆக்க அந்த குடும்பமே செழிப்பாயிடும். ஸோ அந்த நாலேஜ் இருந்தது அப்படின்னா ஷோராக எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எங்கள் ஃபேமிலியில் பார்த்தா எல்லா உமன்ஸுக்குமே எல்லா ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. அம்மா நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணு. இன்றைக்கி என்னோட பொண்ணுக்கிட்ட நான் தான் சொல்வேன், அம்மா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீ இதை பண்ணணும்னு ஆசைப்பட்றியா, நியாயமாக இருக்கா, கரெக்டாக பண்ணு. அப்பா குறுக்குன்னு பாரு, இதெல்லாம் நீ யோசிக்க. அப்பா கரெக்டாக இருக்குன்னா என்கிட்ட வந்து சொல்லு, அப்பா இதுக்கான விளக்கத்தை கொடு, இது கரெக்டாக இருக்குன்னு. ஸோ கீதா வந்து லைவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபேஸே காமிக்கல. செகண்ட் டைம் ஃபேஸ் காமிக்கும் போது நிறைய பேட் கமெண்ட்ஸ் உள்ளே வருது. கண்ணப்பனான்னு போடுறாங்க, கேவலமான கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. லைவை கட் பண்ணி இது மாதிரி நீங்கள் அப்படி இருக்க, இப்படி இருக்க, குண்டா இருக்க, பாடி ஷேமிங் மாதிரி லைவ்ல ஒரு ஒஸ்ட் திங்கு எதுவுமே கிடையாது. சொல்றவங்க யாருமே அங்க அழகா இருப்பாங்களோ அழகா இல்லை. நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன், இந்த அழகு இருக்குல்ல, மேக்கப் போட்டால் யாருனாலும் அழகா இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, காசு இருந்தால் யாரை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த அழகுங்கிறது ஃபேஸில் இல்லை, அவங்க நடந்துக்கிற நடத்தையில தான் இருக்கு, அவங்களோட வார்த்தைகள்ல தான் இருக்கு. இவங்க இந்த மூஞ்சோட அழகை மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ கேட்கலாம், நீங்க நடத்த உங்களுக்கு நல்லா இருக்குல்ல, அப்போ பண்ண வேண்டியதானே. நான் பண்ணலாம், நான் ஆரம்பத்தில் அப்படி தானே இருந்தேன், எனக்கு நான் ஏன் மேக்கப் பண்ணணும், நான் ஏன் லிப்ஸ்டிக் பண்ணணும்லாம் கேட்ட ஆள் தான் நான். இப்போ ப்ரெசன்டேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ். ஓகேவா? நான் வந்து இப்போ ஃபேமஸரோட மாடல், நான் ஒரு பிராண்ட் அம்பாசிடர், நான் ஒரு ஓனர். என்னை பார்க்க வரும்போது நான் அந்த லுக்கில் இருந்தால் தானே நான் அழகாக இருக்கேன். என்னை கித்துமா நீங்கள் கட்டியிருக்க சாரி அழகாக இருக்குது அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருந்தால் தானே அந்த சாரியை பார்க்கணுன்னு தோணும். ஏதோ ஒன்று நானும் சுற்றிக்கிட்டு ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு ஒரு அழுக்கு மூஞ்சோட வந்து நான் புடவை வைக்கிறேங்க அப்படின்னா இது மூஞ்சி பற்றியா அதுக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. எப்படி அழகாக இருந்தாலும் திட்டுவாங்க, அசிங்கமாக இருந்தாலும் திட்டுவாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், பாடி ஷேமிங் வந்து யாரும் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ பேர் வீடியோ போட்டாலும் சரி, எவ்வளோ என்ன சொன்னாலும் சரி, ஒருத்தர் பாடி ஷேமிங் பண்ணி அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலே உடைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்க இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க. ஸோ அதை முதல்ல நம்ம மக்கள் அவங்களா தான் திருந்திக்கணும். இதுக்கு யாரையும் நம்ம போய் ப்ளேம் பண்ண முடியாது. செல்ஃப் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம். இங்கே அழகு மூஞ்சில் நான் சொன்ன மாதிரி தான் அவங்களோட நடத்தையில தான் இருக்கு அழகு. கண்டிப்பாக வந்து என் ஆரம்பத்துலலாம் என்ன சொல்லாத வார்த்தைகளே இல்லை, காண்டாமிருகம் மாதிரி இருக்க. அதுக்கு முன்னாடி நான் ஒல்லியாக இருந்தேன். என் செகண்ட் பேபிக்கு அப்புறம் தான் என்னோட ஸ்கின் கலர் மாறி குண்டாகி எல்லாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற என்னோட ஃபோட்டோஸ்லாம் போய் பாருங்கள், நான் அவ்வளோ ஒல்லியாக இருப்பேன். ஒர்க் ப்ரெஷர், டிப்ரெஷன், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ இருக்குது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கம் பிஸ்னஸ் உமன் எல்லா வேலையும் பார்க்கணுன்னா அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் அவங்கவுங்க பிரச்சனைன்னு. எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் போய் சொல்ல முடியுமா? அது தேவையும் இல்லையே. நீங்கள் எதுக்கு வரீங்க? ஜாலியாக பேசுகிறாங்க, நல்லா இருக்குது, பாசிட்டிவ் திங்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. சாரி பிடிச்சிருந்தா வாங்க போகிறோம், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். அதுதான் நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்த்த விதம். அப்படி தான் இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு படி மேலே போய் நீ உனக்கு இது தேவையா, உனக்கு இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, நீ குண்டா இருக்க, நீ கருப்பாக இருக்க, உனக்கு மண்டையில் முடியல, உனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் க்ரூமிங், செல்ஃப் க்ரூமிங் எல்லாம் நாங்களாம் அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்சா பண்ணி. பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே இல்லை, சம்மந்தம் கொஸ்டின்ஸு. பட் இதை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும்னா ஆப்போசிட்ல இருக்க பர்சன்ஸ் பாதிக்கப்பட்டது அவங்களோட சூழ்நிலை, இவங்க அதனால அப்படி இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு தெரியுமா அதால சஃபகேட் ஆகுறாங்க. ஈவன் மை செல்ஃப், என்ன நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லாரும் கருப்பா இருக்கேன்னு சொல்றாங்கப்பா, குண்டா இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்கப்பா. ஈவன் என்னோட போட்டோகிராஃபர் டீம்ல கூட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களால வேகமா கூட நடக்க முடியாது, மூச்செல்லாம் வாங்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சதா ரீசெண்டா நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்படிலாம் பேசியிருக்காங்க. கூட ஒர்க் பண்றவங்களே பின்னாடி பேசினதா வந்து நான் கேள்விப்பட்டேன். அப்ப எனக்கு கஷ்டமா இருந்தது, என்னப்பா இப்படிலாம் பேசியிருக்காங்க, நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்க, பின்னாடி இப்படி பேசியிருக்காங்களேப்பா அப்படின்னு. அதெல்லாம் நீ கண்டிக்காத. என்ன ஹெல்த்தை பாடி வெயிட் லாஸ் பண்ணது எனக்காக, என்னோட நீ பெயின்காக, என் கால் என் வெயிட்டை தாங்கலைங்கிறதுக்காக. என்ன நான் அழகாக வச்சுக்கிட்டது, நான் என்னை பார்க்கும்போது ஸ்மைலிங்காக பார்க்கணும், நான் அசிங்கமாக இருக்கேன்னு எனக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடக்கூடாது. இங்கே பிறப்புல எல்லாருமே அழகு தான், எல்லாருமே அழகு தான். இங்கே நீ அழகு இல்லை அப்படிலாம் கடவுள் எல்லாருக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வச்சுருப்பான்.
ஸோ என்ன நான் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிட்டேன். என்னை பார்த்து எத்தனை பேர் வெயிட் லாஸ் ஆயிருக்காங்க, என்னை பார்த்து எத்தனை பேர் தன்னை தானே நேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது. என்னால் 4 பேர் திருந்துறாங்க. ஆனால் பேசுகிற உங்களால் யாராவது திருந்திருக்காங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நிறைய வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அது சூப்பராக வந்து ஜாலியாக ஹேண்டில் பண்ணீங்க. ஏன்னா ஒரு சில பேர்லாம் வந்து அது ஒரு மாதிரி டென்ஷனாக எடுத்துப்பாங்க, கோபமாக எடுத்துப்பாங்க. பட் செம்ம அதையே வந்து செம்ம ஜாலியாக சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. Mabel, South India's most celebrated women's wear brand. இவனை மாதிரி ஒருத்தன் என் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். VQRA Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter.